மேக்ஸ் நியூஸ் லெபர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் மெசேஜ் எல்லாமே ஒரு புத்துணர்வு ஏற்படுத்துது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகமும் இல்லை. எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் தயவுசெய்து யூடியூப் கமெண்ட்லேயே அதை சொல்லுங்கள். யூடியூப் கமெண்ட்டில் சொன்னால் ஒழிய அடுத்த லெவலுக்கு போகும் சேனல். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய என்ன கமெண்ட்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் போட்ட வீடியோஸ் எல்லாம் இது இப்படி பண்ணுங்கள், இது இப்படி சரி பண்ணுங்கள், இது இப்படி பண்ணலாம் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்தினது சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்களால தான் இந்த அளவுக்கு வரவே முடிஞ்சது. ஸோ அதுபோல் நீங்கள் உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை அப்டேட் பண்ணுறதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை செதுக்கிக்குவோம். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இது என்னென்னலாம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, எங்களை விட. இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுறது அப்படியே யூடியூப் கமெண்ட்டில் கொடுங்க. வேறு எதுவும் நான் கேட்கல. நிறைய பேர் தேங்க் காட், நன்றி கடவுளே அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறீங்க. கடவுளுக்கு நிகர் யாருமே கிடையாது. அந்த மாதிரி சொற்கள் பயன்படுத்த வேண்டாம். நானும் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் தானே, உங்களை போல் ஒருத்தன், அவ்வளோதான். என்ன ஒன்று, நான் கொஞ்சம் படித்ததை உங்களுக்கு முன்கூட்டியே படித்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் மாறுவீங்க. அது என்னால் உறுதியாக தர முடியும். ஏன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தார், உங்கள் வீடியோவே சொல்லுது சார் நீங்கள் யாருன்றதை, நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னாரு. அழகாக சொன்னாப்புல. அதே போல் நிறைய பேர் லவ் யூ ஸோ மச், லவ் யூ சார் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூடியூப்லேயே கொடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பேராகிராஃபாக டைப் பண்ணிலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ நான் யார் யாரெல்லாம் சொல்லுவேன்னு நல்லா தெரியும். பட் அது கொண்டு வந்து இப்போ காட்ட முடியாது, அவங்க அனுமதி இல்லாமல், இல்லையா? அது முறையற்ற செயல், தவறான செயல். ஆனால் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுறாங்கன்னு. அது யாருன்னு காட்டினா நல்லா இருக்காது, இல்லையா? அவங்களோட அனுமதி பெற்றுட்டு வேணால் காட்டலாம். பட் ஒவ்வொருத்தரையும் நேரில் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் உட்கார வச்சு நேரில் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ற கனவு இருக்குது. அந்த கனவு மெய்ப்பட இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் இருந்தது நிச்சயமான, அது நிச்சயம் கூடிய விரைவில் நடக்கும். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும். ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஃபோனில் பேசுகிறார், சார் நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் வரேன் சார், எந்த இடத்துல இருக்கீங்க மட்டும் தகவல் கொடுங்க, நான் கற்றுக்கிட்டு போகிறேன் அப்படின்னாப்புல. அந்த அளவுக்கு டைம் ஷெட்யூல் இல்லை சார், நிறைய டைட் ஷெட்யூலில் இருக்கேன். நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃப்ரீ ஆவேன். ஃப்ரீ ஆனதும் அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டேலாவது கிளாஸஸ் கொடுத்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு முடிக்கிற மாதிரி ஷெட்யூல் போட்டு சாட்டர்டே சண்டே கிளாஸஸாவது ரிப்பீட்டடாக கொடுக்கணுன்ற கனவு இருக்குது. ஏன்னா டே டைமில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், ஜாப் போயிடுறோன்னும் போது சாட்டர்டே சண்டே பண்ண முடியும் அப்படின்னா அது ஒருத்தராக பண்ண முடியாது. அதனால் என்னையும் சப்ஜெக்டில் தூக்கி சாப்பிட்ற ஆட்களை தேடிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் தொலைவில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்றா ஒருங்கிணைச்சு எடுங்க கிளாஸு நீங்களும் அப்படின்னு சொல்லி அவங்கள எடுக்க வச்சு அழகு பார்க்கணும். அது ஒரு கனவு. ஏன் அவங்கெல்லாம் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து போஸ்ட் வாங்கினவங்க, அவங்களாம் சப்ஜெக்ட் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டவங்க. அவங்களாம் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்னு அவங்களே சொல்லுவாங்க. அதை நேரில் சொல்ல வைக்கணும். அதெல்லாம் ஒரு கனவு. அந்த நாள் மெய்ப்பட காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களோட பிளெஸ்ஸிங்ஸில் அடுத்த லெவலுக்கு போகணும். ஸோ வேல்யூபிள் கமெண்ட்ஸை யூடியூப்பில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணுங்கள். சார் நீங்கள் இதெல்லாம் கேட்காமலே தானாக அதெல்லாம் செய்யணும் சார், ஏன் கேட்டுட்டு கிடக்குறீங்க, இல்லையா? நீங்கள் செய்கிறத வாட்ஸ்அப்பில் செய்கிறீங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் யூடியூப் பக்கம் போய் பண்ணுங்கன்றேன். கொஞ்சம் டைரெக்ஷன் மாற்றி விட்டுறேன், அவ்வளோதான். வாட்ஸ்அப்பில் என்னால் படிக்க முடியலைங்க. ரியலி அவ்வளோ சாட்ஸ், அவ்வளோ தேங்க்ஸ், அவ்வளோ அந்த ஒவ்வொரு வீடியோவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை பாராட்டி அந்த வாட்ஸ்அப் கமெண்ட் வருது. ஸோ அதெல்லாம் யூடியூப்பில் சொன்னால் தவறுன்னு நினைக்காதீங்க, நல்லது தான். நீங்கள் யூடியூப்லேயே சொல்லலாம். யூடியூப் கமெண்ட் பாக்ஸை தயவுசெய்து பாருங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சரிங்க. இப்போது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ யூஜிடிஆர்பி சிலபஸில் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு 5வது பாடம் இருக்குது இல்லையா யூஜிடிஆர்பியில்? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அல்ஜிப்ரா பெடல் எடுத்து வச்சுருக்கோம். வீடியோ வேறு லெவலில் இருக்குது. அதை பார்த்துட்டு அசந்து போய் அந்த வீடியோவை பின் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஒரு வீடியோ பார்த்தேன். நிஜமாகவே நான் போட்ட வீடியோவான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. அவ்வளோ அமர பொறுப்பாக கொடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோவை. அந்த அளவுக்குலாம் பொறுமை இப்போ இருக்கான்னா இல்லை, பரபரன்னு ஸ்பீடு எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி பொறுமை திருப்பி எனக்கே வாங்கினாலும் வராது. அது அவ்வளோ அழகாக அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோ அல்ஜிப்ரா வீடியோ எல்லாத்தையும் யூஜிடிஆர்பிக்காரங்க பார்க்கணும். திரும்ப சொல்கிறேன், அல்ஜிப்ராக்குன்னு நான் அனுப்புகிற எந்த வீடியோ இருந்தாலும் பிளேலிஸ்ட்டு, ஒரே பிளேலிஸ்ட்டு, அதில் ஒரு அல்ஜிப்ராக்குன்னு போட்டது ஒரு 100 வீடியோ தாண்டுன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே நீங்கள் பார்த்து தான் ஆகணும் யூஜிடிஆர்பிக்கு. அப்போ தான் நம்ம கிராக் பண்ண முடியும். சரிங்களா? அந்த வீடியோ வேணுன்றவங்க 73585915
47 இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் வீடியோஸ் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் அனுப்புகிறேன். சார் நீங்கள் அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அனுப்பவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. திருப்பியும் ஒரு ரிமைண்ட் பண்ணுங்கள், நான் டக்குன்னு போட்டு விட்ருவேன். பிஸியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, நான் அதை பார்த்துருப்பேன். பட் அதுக்குன்னு பொறுப்பாக எடுத்து அனுப்புகிற நேரத்தில் நான் பிஸி ஆகிட்ருப்பேன், கேர்லெஸ்ஸாக மறந்தும் இருக்கலாம். நீங்கள் மெசேஜ் பண்ணதே நான் மறந்துருப்பேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 100 மெசேஜுக்கு மேலே வருது. ஸோ நான் எதன்னு கண்டேன், எங்கே விட்டேன்னு பார்க்க முடியாது. ஒரு மெசேஜ் வந்தால் அடுத்த மெசேஜ் கீழே போயிடும். அதை ஸ்க்ரோல் பண்ணி யார் கேட்டவங்கன்னு பார்த்து பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அதனால் திருப்பி ரிமைண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அனுப்பிடுவேன். சரிங்களா? இது ஆல்ரெடி கேட்டிருந்தாங்களே, எடுத்து வச்சுருப்பேன் ரெடியாக, டக்குன்னு அப்படியே தட்டி விட்டுருவேன். தேடி பார்த்து அனுப்ப லேட் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் ரிமைண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்துடும் மெசேஜ், டக்குன்னு நான் போட்டு விட்டுருவேன். சரிங்களா? நிச்சயமாக யாருக்கும் மிஸ் பண்ணாமல் அனுப்பணுன்ற கனவுங்க எனக்கு. அது மிஸ் ஆகுனா திரும்பவும் ஒரு மெசேஜ் போடுங்க, நான் அனுப்புகிறேன். அதுமாரி திரும்பவும் மெசேஜ் பண்ணி மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணி நன்றி கடவுளேன்னு அவங்களும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. காடுன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, அது மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. சாதாரண ஹியூமன் பீயிங், அதை மறந்துடாதீங்க. நானும் உங்களை போல் ஒரு மனிதன். உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவணும் அப்படின்ட்டு இறைவன்ட்ட நான் கேட்டுட்ருக்கேன். இறைவா, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். நிச்சயமாக உதவியாக இருக்கிறேன்னு நம்புகிறேன். இன்னும் என்னை சரி பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்படி பண்ணுங்கள் சார், இன்னும் இப்படி பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சார் நான்லாம் 3 மணிக்கு எழுந்து படித்ததே இல்லை, அவருடைய வாய்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணலைங்க, ப்ராமிஸ் இது உண்மை, அவர் சொன்னது அப்படியே இன்னமும் அப்படியே காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. என்னன்றாரு, உங்கள் வீடியோவை நான் என்றைக்கு பார்க்க ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து சப்ஜெக்ட் ஆர்வம் அதிகமாகிடுச்சு, 3 மணிக்கெலாம் இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னாரு. எவ்வளோ உடல் வலியில் இருக்கிற ஆள் தெரியுமா சார் நான்? அப்படி இருந்தும் 3 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் பிரிஞ்சு ஆர்வம் புக்கு எடுக்க வைக்கிது. அது அவ்வளோவுக்கும் காரணம் உங்கள் வீடியோ தான் சார் சொன்னாப்புல. சார் ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க சார், அதனால தான் நான் இப்படி கொடுக்குறேன். நான் சப்ஜெக்டை ஃபீல் பண்ணி கொடுக்க காரணம் யாருங்க? என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். என்னை செதுக்கிய ஆசிரியர் பெருமக்கள்லாம் இருக்காங்க, அவங்களால தான் இது பாசிபிள் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம இந்த எல்லா கிரெடிட்ஸும் போய் சேரணும். ரைட்? சரிங்க. இப்போ யூஜிடிஆர்பிக்குன்னு இந்தமாரி வீடியோ போட்டுட்டு வரேன் இல்லையா, அந்த புக்லெட்ஸ் ஒரு 11 புக்லெட் ஆகிடுச்சு. இப்போது இன்டெக்ரல் கேல்குலஸோடு சேர்த்து மொத்தம் 11 புக்லெட் வருது. இந்த 11 புக்லெட்டும் வெறும் 1500 ருபீஸ்க்கு உங்கள் கொரியர் சார்ஜோடு உங்கள் வீட்டுக்கே வந்து அனுப்பி வைக்கிறேன். இதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் கூட விடாதீங்க. சார் இதெல்லாம் நான் படிச்சுட்டேன் சார், நீங்கள் இதை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை சார், நான் எல்லா ஏரியாவும் பார்த்துட்டேன்னாலும் இதை வாங்கி பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஒரு ப்ராப்ளமும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து தனித்தனியாக அழகாக சால்வ் பண்ணியிருப்பேன். அவசியம் இதை வாங்கி பாருங்கள். டெய்லி வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் வந்து நான் வேறு லெவலில் கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். தூங்கி எழுந்ததும் உங்கள் வீடியோ இருந்தால் தான் சார் எனக்கு நிம்மதியாக அன்றைய நாள் பொழுதே போகும்னார் ஒருத்தர். ஒரு வாய்ஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டு காட்டக்கூடாது அவங்க அனுமதி இல்லாமல். அது இப்போ இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபாலோவர்ஸ் ரெகுலராக இருக்கீங்க, அவங்களுக்குலாம் தேங்க் பண்ணணும். இந்த மாதிரிலாம் மெசேஜஸ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுடைய மெசேஜை எடுத்து, இப்போ டேப் இருக்குது, அப்படி எடுத்து இங்கே காட்டலாம் அவங்க மெசேஜ் எடுத்து. பட் அது முறையற்ற செயலாக பார்க்குறேன். அது அவங்க அனுமதி பெற்று செய்யணும் இல்லையா? சரிங்க, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் 5வது பாடம் யூனிட் 5 இருக்கு இல்லையா, அதிலிருந்து நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பக்காவாக வீடியோ கொடுத்தாச்சு, போதுன்ற அளவுக்கு மிரட்டி வச்சுருப்பான் அதில். ஆனாலும் கொஞ்சம் கொடுக்கணும்னு இப்போ தோணுது. ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா என்கிட்ட டவுட் கேட்குறவங்க நான் அவங்க கேட்குற கேள்வி கேட்டு அப்படியே கதறேன் நான். அடடா, இந்த அளவுக்கு இன்னும் தெரியாமல் இருக்காங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது உண்மையாகவே. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் போய் சொல்லலான்னு தான் இப்போ இதை எடுத்திருக்கேன். சரிங்களா? இதை விட ஹை பிச்சில் வீடியோ கொடுத்தாச்சு, இதுவும் நீங்கள் தெரிஞ்சால் ஒழிய ஹை பிச்சை தொட முடியுன்றதையும் புரிஞ்சுக்கணும். இதுவே அப்படியே டேரெக்டாக பரீட்சைக்கும் வரும். இந்த மாடல் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் இப்போ நான் போடுற எல்லாத்துலேயுமே இந்த மாடல் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு சொல்யூஷன் புக்லெட் அவைலபிளாக இருக்குது. அது ஒரு 1500 ருபீஸ்க்கு தரோம். அதாவது யூஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, கொஸ்டின்ஸு யூஜிடிஆர்பி நடந்திருக்கு, அதோட ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் தரோம் 1500. அதோட ரேட்டு தயவுசெய்து அதில் வாங்கி பாருங்கள். இப்போ அதில் கேட்ட ப்ராப்ளம் மாடல் இதில் பூரா இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? பார்க்கலாம். இப்போ பாருங்கள், Q+ல் இந்த தமிழ் மீடியம் பயப்படாதீங்க. இந்த 1500 ரூபாய்க்கு கொடுக்குற 11 புக்லெட் தமிழ் மீடியம் அவசியம் வாங்கணும், விட்டுறாதீங்க. தமிழ் மீடியம் ஒவ்வொருத்தரும் இதை வாங்கி பார்க்கணும், இந்த 11 புக்லெட்டை. ரைட்? இப்போ அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துட்றேன். இன்னும் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், நிறையவே கொடுத்துட்றேன். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் போதுன்ற அளவுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகே. Q+ல் ஸ்டார் என்பது A*B = AB/3 என வரையறுக்கப்பட்டால் ஏயின் நேர்மாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது செட் என்ன? Q+. இன் Q+, ஸ்டார் இஸ் டிஃபைன்டு பை A*B = AB/3. தென் A இன்வெர்ஸ் இஸ் இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. A இன்வெர்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் ஆஃப் A இஸ் இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிற கணம் என்ன? Q+. அது மறந்துடக்கூடாதுங்க. இந்த Q+ல் பாருங்கள், G
எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா q ப்ளஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. q ப்ளஸ்ஸு அண்டர் ஆப்ரேட்டர் ஸ்டார் என்ன, a ஸ்டார் b, ஸ்டார் a ஸ்டார் b ஈக்குவல் டு ab/3. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணப்பட்டது இந்த g ஸ்டார் q இங்கே எழுதுகிற பாருங்க, q ப்ளஸ் ஸ்டார், இதுதாங்க ரொம்ப முக்கியம். சரிங்க, இப்போ q ப்ளஸ் ஸ்டாரில் இந்த ஸ்டார் என்ன, ஸ்டார் இஸ் டிஃபைன்டு பை a ஸ்டார் b ஈக்குவல் டு ab/3. இந்த மாதிரி இதை மொத்தமாக சேர்த்து ஒரு குரூப் மாதிரி பார்க்கணும் கண்ணில். இப்போ இது குரூப்பான்னு செக் பண்ணுங்க பார்க்கலாம். இது குரூப்பா, தமிழில் குலமான்னு கேட்பாங்க. குலமான்னு செக் பண்ண என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் செக் பண்ணணும். இந்த q ப்ளஸ் அண்டர் தி ஸ்டார் இது வந்து குரூப்பான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த நம்பருக்கு போட்டு பார்த்து எனக்கு ஆன்சர். ஒருத்தவங்க யாருன்னே தெரியலங்க, கேட்குற எல்லா கேள்வியும் அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க நிச்சயமாக வேறு லெவலில் போயிடுவாங்க. வாழ்த்துக்கள்ங்க. அவங்க பேர் தெரியல, நம்பர் தான் தெரியுது. பேர் சொன்னீங்க, ஆனால் ஞாபகம் வச்சுக்க முடியல நிறைய மெசேஜ்னால். வேறு லெவலில் அவங்க வந்து சொல்யூஷன்ஸ் ஒன்று நான் கேட்குறதுக்கு அப்படியே உடனே போட்டு அனுப்பிச்சு தான் மறுவேலை செய்கிறாங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்ங்க. சரிங்க, இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன்னா இந்த q ப்ளஸ் ஸ்டார் குரூப்பான்னு கேட்டிருக்கேன். சரிங்க, குரூப்பாக இருந்தால் தானே இன்வெஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அப்படியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். குரூப் இல்லைனாலும் இன்வெஸ்ட் கிடைக்குமா? இப்போ 2 கேள்வி கேட்டிருக்கேன். ரைட், இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஏ இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது ஏயின் நேர்மாறு என்னன்ட்டு நான் சொல்லணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், லெட், அதாவது இ என்பது லெட் இ பிலாங்ஸ் டு q ப்ளஸ் எடுத்துக்கிறேன் என்பது சமணி என்க, என்பது சமணி உறுப்பு என்க. இப்போது இதில் வந்து ஒரு சமணி உறுப்பு இருக்குதுன்னு ஈயை நான் எடுக்கிறேன். அதே போல் ஏ பிலாங்ஸ் டு q ப்ளஸ் அப்படின்னு ஒன்று எடுக்கிறேன், ஏதோ ஒரு உறுப்பு. இதுவும் இந்த q ப்ளஸில் இருக்கும், ஈயும் q ப்ளஸில் இருக்கும். சரி, இப்போ இ சமணின்றதுனால என்ன பண்ணுறேன், அந்த சமணி உறுப்போட இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதோட இந்த ஏவை ஆப்ரேட் பண்ணாலும், ஏவோட இப்படி இடம் மாற்றுறேன், ஏ ஸ்டார் இ பண்ணாலும், இ ஸ்டார் ஏன்னாலும், ஏ ஸ்டார் இன்னாலும் கண்டிப்பாக எனக்கு ஏ தான் கிடைக்கும். ஏன்? சின்ஸ் இ வந்து சமணி, அதனால் காரணத்தை சொல்லிக்கினே வரணும். சரி, இ சமணின்னு யார் சார் சொன்னது? நானே இருக்குன்னு எடுத்துக்கிறேன் சமணின்னு. ரைட், இப்படி ஆகிடும். அப்போது இ ஸ்டார் ஏ, இதிலிருந்து என்ன பண்ணுறேன், இ ஸ்டார் ஏ வந்து ஏ, இந்த கேஸ் எடுத்துக்கிறேன். இது ட்ரூ தானே? இது ட்ரூ ஆனதுனால நான் இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இ ஸ்டார் ஏன்றது என்னது பை டெஃபினிஷன்? இ ஸ்டார் ஏ ஏபின்னு இருந்தால் ab/3 வருது. அப்போ இ ஸ்டார் ஏ இருந்தால் EA/3 வரும், ஈக்குவல் டு ஏ. ரைட், இப்போ நம்ம ஏ கட் பண்ணிக்கலாம் 2 பக்கமும். அப்போ E/3 ஈக்குவல் டு ஏ, சாரி 1. ஏன்னா இதை கட் பண்ணிடுறோம் 1. இந்த 3 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ E ஈக்குவல் டு 3. பாருங்கள், நான் எடுத்த சமணி உறுப்பு ஈயே கண்டுபிடிச்சிட்டேன். சமணி உறுப்பு என்க, லெட் இ பிலாங்ஸ் டு q ப்ளஸ் இஸ் அன் ஐடென்டிட்டி, இஸ் ஐடென்டிட்டி. நான் ஈயை எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த ஈயை என்னான்னு சொல்லிட்டேன் பாருங்கள். பை டெஃபினிஷன் ஆஃப் இ, இதுதான் டெஃபினிஷன். இது இ சமணின்றதுனால தான் நமக்கு இ ஸ்டார் ஏவும் ஏ ஸ்டார் ஈயும் ஏனே கிடைக்கும். என்னுடன் யாரை நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் அவங்களே தான் வருவாங்க. ஏன்னா நான் சமணி, நான் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட், அதனால். அப்போது இந்த கேஸ் மட்டும் எடுக்கிறேன். இதுவும் எடுக்கலாம், இதுவும் எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் ஈக்குவல் பண்ணி இதிலிருந்து நான் அப்படியே ஈயை கண்டுபிடிச்சிட்டேன். சார், நாங்கள் என்ன கேட்டுட்ருக்கோம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏ இன்வெர்ஸ் தான் நாங்கள் கேட்குறோம், ஏயின் நேர்மாறு தான் கேட்குறோம். நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இ கண்டுபிடிச்சிங்க? இப்போ பாருங்கள், ஏயின் நேர்மாறு, ஏயின் நேர்மாறை ஏ இன்வெர்ஸ் என்க. இப்போ நான் ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏன்னா ஏவோடைய நேர்மாறு ஏ இன்வெர்ஸ்னு சொன்னதுனால இந்த ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சுது. ஆனால் பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸும் ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏவும் இ தான் வரும். ஏன்? பை டெஃபினிஷன் ஆஃப் ஏ இன்வெர்ஸ், பை டெஃபினிஷன் ஆஃப் நேர்மாறு வரையறைப்படி. அதனால்
இது ட்ரூ. ஓகே, சின்ஸ் ஏ இஸ் ஏ, என்ன காரணம்னா ஏவோடைய நேர்மாறு ஏ இன்வெர்ஸ்ன்றதுனால. சின்ஸ் ஏ இன்வெர்ஸ் இஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ, இதோட இன்வெர்ஸ் இதுன்றதுனால தான் இப்படிலாம் எழுதலாம் பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்துக்கிறேன் இதிலிருந்து. திஸ் இம்ப்ளைஸ் ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இ, ரைட். இப்போ ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் பை ஸ்டார் டெஃபினிஷன் படி என்ன பண்ணலாம், ஸ்டார் என்ன சொல்லுது, ஏ ஸ்டார் பி இருந்தால் ஏபி பை 3ன்னு சொல்லுது. அப்போ ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் இருந்தால் ஏ இன்வெர்ஸ் பை 3, இதோட டெஃபினிஷன் பை டெஃபினிஷன். வரையறைப்படி, ஸ்டாரின் வரையறைப்படி. ஸ்டாரோட வரையறைப்படி இதை நான் எழுதிக்கலாம் ஈக்குவல் டு இ. ஆக்சுவலாக இ என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆல்ரெடி, 3, ரைட். இப்போ இந்த 3 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 3 × 3 9. இப்போ ஏ இன்வெர்ஸ் தான் வேணும். அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இந்த பெருக்கலாக இருக்கிற இந்த ஏவை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன், 9/A. அப்போது ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 9/A. ஓகே, இப்போ இது கண்டிப்பாக அந்த Q ப்ளஸில் இருக்குமா, இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சரி, இந்த Q ப்ளஸில் 0 இருக்குமா, Q ப்ளஸில் 0 இருக்குமான்னு கேட்குறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது ஏயின் நேர்மாறு இருக்குல்ல, ஏ இன்வெர்ஸ், ஏயின் நேர்மாறு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 9/A. இப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிதலுக்காக சொன்னதுங்க, ஒரு செகண்டில் அப்படி சொல்லிடணும், ஒரே செகண்டில். அப்போ ஆப்ஷன் பி தான் இதில், பார்த்தீங்களா. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும், நீங்கள் புரிதலுக்காக எழுதுனது. இது அப்படியே கேட்குறாங்க, என்ன பண்ணுறது, அதுக்காக எழுதுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, பை டெஃபினிஷன் ஆஃப் இ, ஐடென்டிட்டி எலமெண்ட் இ ஸ்டார் ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ. அப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் ஈக்குவல் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஈயை பிடிச்சிட்றேன், ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல எனக்கு தெரியும் இ ஸ்டார் ஏ என்னன்னு தெரியும் எனக்கு, இல்லையா, பை டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டார். அப்போ இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு AE/3. இதை மறந்துடக்கூடாது, நம்ம இந்த இடத்துல போடணும். நீங்கள் சொல்லணும் ஸ்டாரின் வரையறைப்படி. ஸ்டார்ன்றது இது, இந்த ஸ்டார். ஸோ ஸ்டாரின் வரையறைப்படி இ ஸ்டார் ஏவை EA/3 எழுதிட்டு இந்த ஏவும் கட் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி சார் கிடச்சதுன்னா இதனால் கிடச்சிது. இது எப்படி சார் கிடச்சதுன்னா இ சமணி உறுப்புன்னு எடுத்துக்கிட்டு ஏவை ஏதேனும் ஒரு உறுப்பு Qவில் எடுத்துக்கிட்டு இது ஏவுக்கும் ஈக்கும் உள்ள ரிலேஷன் இதுதான். அப்போ இ சமணி வரையறைப்படி, இது சமணி வரையறைப்படி இது, சரிங்களா. ஸோ வரையறை தான். ஸோ என்னோட யாரை பெருக்கினாலும் அவங்களே தான் வருவாங்க. பெருக்கினான்னு சொல்லக்கூடாது, ஆப்ரேட் பண்ணால் என்னோட இடம் மாற்றி ஆப்ரேட், வலது ஆப்ரேட்டர் இல்லை இடது பக்கம் ஆப்ரேட்டர் எது பண்ணாலுமே எனக்கு அவங்க கூட பண்ணுறவங்களே தான் வருவாங்க. ஏன்னா நான் சமணி, அதான் ஈயின் வரையறைப்படி. ஓகே, ஸோ ஈயின் வரையறைப்படி இது எழுதிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஈக்குவல்னு எடுத்து இதிலிருந்து இ ஸ்டார் ஏ டெஃபினிஷன் அப்ளை பண்ணி, இதான் கிவன் டெஃபினிஷன், இதை அப்ளை பண்ணி EA/3 போட்டு அப்போது இதிலிருந்து ஈயை பிடிச்சிட்றேன். ஓகே, ஒன்ஸ் இ கிடச்சிச்சுன்னா ஏவோட ஏ இன்வெர்ஸை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏ இன்வெர்ஸும் ஏவும் ஈன்னு எனக்கு தெரியும். எதனால், இன்வெர்ஸோட வரையறைப்படி. ஓகே, பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸ் இது. அப்போது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஈக்குவலாக எடுத்து எனக்கு இ தெரியும், அதை போட்டுக்கிறேன். ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ்னால் என்ன, இந்த டெஃபினிஷன் படி, அப்படியே ஏ இன்வெர்ஸ்/3 இதோட ஃபார்முலா அது, அதாவது ஸ்டாரோடைய டெஃபினிஷன் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த 3 எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டேன், 9 ஆகிடும். இப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 9 வருது. இங்கே இன்ட்டில் இருக்கிற ஏ இங்கே எடுத்துகிட்டு வந்தால் டிவைடுக்கு வந்துடும். ஸோ ஏ இன்வெர்ஸ் வந்து 9/A. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்கன்னா டவுட்டுன்னா இமீடியட்டாக எனக்கு தயவுசெய்து எனக்கு கால் பண்ணிடுங்க, இந்த நம்பருக்கு 7358591547. இப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, எல்லாமே நானே சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இப்போ இது குரூப்பான்னு கேட்டிருக்கேன். குரூப்பா, Q + ஸ்டார் இருக்குல்ல, இது இஸ் இட் குரூப், இது வந்து ஒரு குலமா அப்படின்னு கேட்குறேன். கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்க்கலாம். ஆறில் பாருங்கள், நான் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் இந்த
அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே இருக்கிறோன்றதை முதல்ல சொல்லிடணும். கணத்தை சொல்லிட்டு தான் கணக்கே ஸ்டார்ட் பண்ணணும். அது எவ்வளோ பெரிய நல்ல ஒரு விஷயம் தெரியுமா அது? அப்போ இப்போ நம்ம ஆறில் இருக்கோம். இந்த கணக்கில் கியூ ப்ளஸில் இருந்தோம். கியூவில் இல்லை, கியூ ப்ளஸில் இருந்தோம். இப்போ இந்த கியூ ப்ளஸில் 0 இருக்குமா? கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயம் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன். ஆறில் ஸ்டார் எனும் ஈருறுப்பு செயலி a ஸ்டார் b ஈக்குவல் டு a + b + 7 என வரையறுக்கப்படுகிறது. இன் ஆர் ஸ்டார் இஸ் டிஃபைன்டு பை a ஸ்டார் b ஈக்குவல் டு a + b + 7. ஸ்டாரை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? இப்படி பண்ணுறாங்க. அப்போது ஆர் ஸ்டார், here star is defined by a ஸ்டார் b equal to a + b + 7. ஓகே, இதான் கொடுத்துருக்குறது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஈருறுப்பு செயலி இந்த மாதிரி வரைய எடுத்துகிட்டு மேலும் x ஸ்டார் 3 வந்து 15 இதையும் கொடுத்துட்றாங்க. x ஸ்டார் 3 ஈக்குவல் டு 15 எனில் எக்ஸின் நேர்மாறு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸின் நேர்மாறு எக்ஸ் இன்வர்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 4 இது அப்படின்னு இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ பை டெஃபினிஷன் ஆஃப் இ இருக்கு இல்லையா, இ என்பது இ பிலாங்ஸ் டு ஆர் என்க. ரைட், பை டெஃபினிஷன் ஆஃப் இயின் வரையறைப்படி இது வந்து சமணி இ பிலாங்ஸ் டு ஆர் என்க. இயின் வரையறைப்படி, ஏன்னா ஈக்குன்னு ஒரு வரையறை இருக்குது, அந்த வரையறைப்படி ஏ ஸ்டார் இ, இப்போ ஒரு ஏவும் எடுத்துக்கிறேன் ஆரில். ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ தான். நல்லா தெரியும் இல்லையா? இதுதான் ஈயோட வரையறை. இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்துக்கங்க. ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ. ஏ ஸ்டார் இன்னா என்ன? இதில் போடுங்க. ஏ ஸ்டார் இ ஏ ப்ளஸ் இ ப்ளஸ் 7. பாருங்கள், ஏபின்னு இருந்தால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 7 வருதா? அப்போ ஏஇ இருந்தால் பி இருக்கிறதுல இ போட்டுருவோம்ல. ஏ ப்ளஸ் இ ப்ளஸ் 7 ஈக்குவல் டு ஏ. இப்போ இந்த ஏ கட் ஆகிடும் இல்லையா, இங்கே 0 ஆகிடும். அப்போ இ ப்ளஸ் ஏ ப்ளஸ் 7 இங்கே வந்தால் -7. அப்போ இ ஈக்குவல் டு -7. இ கிடச்சிருச்சுங்க. இ கிடச்சாவே வேலை முடிஞ்சுதுங்க கிட்டத்தட்ட. ரைட், ஓகே. இப்போ எக்ஸின் நேர்மாறு எக்ஸ் இன்வர்ஸ் என்க. இப்போ இந்த எக்ஸ் இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ரைட், அப்போது இன்வர்ஸின் வரையறைப்படி, எக்ஸ் இன்வர்ஸின் வரையறைப்படி ஏன்னா இன்வர்ஸுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது. ஸோ அதுபடி என்ன ஆகும்னா, எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வர்ஸ் ஸ்டார் எக்ஸ் இது பண்ணால் இ ஆன்சர் வரும். ஸோ ஆக்சுவலாக இன்றது என்னது? -7. ரைட், இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நான் ஈக்குவல் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இது லாஸ்ட் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் -7. எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வர்ஸ்னால் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஸ்டாரோட வரையறை எழுதுகிறேன். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு -7. இதோட வரையறை போட்டிருக்கேன். இந்த வரையறை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஸ்டாரின் வரையறைப்படி இங்கே ஏன்னு சொல்லணும் சைடில். ஓகே, அப்போது என்ன ஆகுனா, இந்த 7 அங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு -14. -7 இங்கே -14. ஓகே, இப்போ எக்ஸ் இன்வர்ஸ் தான் தேவை. அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு -14 -x. இந்த எக்ஸ் அங்கே எடுத்து போயிடும் -x. ஓகே, அவ்வளோதான். இப்போது அவங்க என்ன கேட்டாங்க? எக்ஸின் நேர்மாறு எக்ஸ் இன்வர்ஸ் தான் எனக்கு தேவை இல்லையா? ஓகே, எக்ஸ் இன்வர்ஸ் இது கிடச்சிருக்கு. இப்போது இன்னொரு கண்டிஷன் கூடவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஸ்டார் 3 ஈக்குவல் டு 15. இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்டார் 3 ஈக்குவல் டு 15. எக்ஸ் ஸ்டார் 3னா என்ன? எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 15. இந்த வரையறை யூஸ் பண்ணுறேன். ஏ வந்து எக்ஸு, பி வந்து 3 இங்கே போடுறேன். இதோட ஆன்சர் இதுன்னா அப்போ இதோட ஆன்சர் தான். இந்த 15 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் 7 வந்து 10 ஈக்குவல் டு 15. இந்த 10 இங்கிறது வந்து மைனஸ் பண்ணிட்டா எக்ஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 5. அப்போது எக்ஸ் 5. அப்போ இங்கே கொண்டு வந்து 5 போட்டிங்கன்னா எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு -14 மைனஸ் எக்ஸோட வேல்யூ 5. அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு
-14 -5 வந்து -19. ஸோ -14ம் -5ம் -19. அப்போ எக்ஸின் நேர்மாறு x inverse equal to -19. இப்போ பாருங்கள் ஆப்ஷன் டி, ரைட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஐடென்டிட்டி எலமெண்ட் சமணி உறுப்பை கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் இன்வெர்ஸையே கண்டுபிடிக்கிறேன். இந்த ரெண்டு கணக்குலையும் அதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இல்லை. அப்போ சமணி உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறேன், சமணி உறுப்போட வரையறையிலேருந்து தூக்குறேன். சரிங்களா. சமணி உறுப்போட வரையறையை எழுதிட்டு அப்புறம் இந்த கணக்கில் கொடுத்த வரையறையை பயன்படுத்துகிறேன். இந்த பாருங்கள், இந்த வரையறையை வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன் பாருங்கள், இங்கே அப்போ தான் கிடைக்குது இ. ஸோ இங்கேயும் பாருங்கள், இன்வெர்ஸோட வரையறையை நான் யூஸ் பண்ணிவிட்டு கூடவே இந்த டெஃபினிஷனில் கொடுத்த வரையறையும் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இதெல்லாம் எழுதிக்கிட்டே கிடக்க வேணாம், ஒரு மூலையில் டக்குன்னு போட்டு பார்த்துட்டு பட்டுன்னு டிக் பண்ணிடலாம் இல்லையா. ஆனால் ப்ராப்பராக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை ஸ்டடி மெட்டீரியலாக வேறு கேட்குறீங்கன்றதுனால நீட்டாக எழுதுகிறேன். அடுத்து Q+ல் Q+ல் A ஸ்டார் B ஈக்குவல் டு AB/3 என வரையறுக்கப்பட்டால் ஸ்டார் என்ற செயலியை பொறுத்து 1 நேர்மாறுன்னு கேட்குறாங்க. அப்போ 1ஓட இன்வெர்ஸ்னால் நம்ம இப்போ சொல்ல போகிறோம், இன்வெர்ஸ் ஆஃப் 1. சரி, இப்போது இ நான் கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு. பை டெஃபினிஷன் ஆஃப் இ எனக்கு தெரியும் A ஸ்டார் இ. நான் ஏவையும் இயையும் எங்கேருந்து எடுத்திருக்கேன், Q+லேருந்து எடுத்திருக்கேன். இங்கிறது சமணி இல்லையா. சரிங்க, A ஸ்டார் இ, இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏன்னு எனக்கு தெரியும் இல்லை, எனக்கு தெரியும் என்பது நமக்கு தெரியும். பை டெஃபினிஷன் ஆஃப் இயின் வரையறைப்படி. ஓகே, இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும். ஏன் சார் செகண்டும் லாஸ்ட்டும் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திஸ் இம்ப்ளைஸ் A ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ. இதை ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நான் ஈக்குவல் பண்ணி எடுத்துட்டேன். A ஸ்டார் இன்னா என்ன, இந்த வரையறைப்படி AE/3 ஈக்குவல் டு ஏ. இப்போ ஏ கட் பண்ணிடலாமா, அப்போ E/3 ஈக்குவல் டு இங்கே 1 இருக்கும், 3 எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டா E ஈக்குவல் டு 3. சரி, இப்போ நான் ஈயை கேட்டேன் பாருங்க, இன்வெர்ஸ் கேட்குறேன், 1ஓட இன்வெர்ஸ் கேட்குறேன், ரைட். 1ஓட இன்வெர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒன்னின் நேர்மாறு x இன்வெர்ஸ் என்க. இப்போ இந்த x இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இதோட நேர்மாறு இதுன்றதுனால 1 ஸ்டார் x இன்வெர்ஸும் x இன்வெர்ஸ் ஸ்டார் 1ம் எனக்கு E வரும், அதாவது இந்த 3 வரும் இல்லையா. அதான் நேர்மாரோட வரையறையே தான். என்னையும் என்னுடைய இன்வெர்ஸையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா E தான் கொடுப்பேன், ஏன்னா நான் வந்து நேர்மாறு, எக்ஸோட நேர்மாறு. அதனால் இப்போ இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நான் எடுத்துக்கிறேன். திஸ் இம்ப்ளைஸ் 1 ஸ்டார் x இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 3. இப்போ 1 ஸ்டார் x இன்வெர்ஸ்னால் என்ன, இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணுறேன். அப்போது 1 இன்ட்டு x இன்வெர்ஸ் பை 3 AB/3 ஈக்குவல் டு 3. இந்த 3 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுறேன். 1 இன்ட்டு x இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 9. ஸோ x இன்வெர்ஸ் வந்து 9. இந்த 9 வந்து கண்டிப்பாக அந்த Q+ல் இருக்குமா, இருக்கும். அப்போது 1இன் நேர்மாறு 1 இன்வெர்ஸ் இதான் இது. இப்போ 1இன் நேர்மாறுன்னு எழுதணும். அதை 1இன் நேர்மாறு x இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 9. சார் 1ஓட இன்வெர்ஸ் 1 இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 தானே சார், அப்படி சொல்லக்கூடாது. இங்கே ஆப்ரேட்டரே வேறு, கணத்தையும் ஆப்ரேட்டரையும் கவனிக்கணும். நீங்கள் பாட்டுன்னு அடிச்சு விடக்கூடாது. கூட்டல் நேர்மாறு பெருக்கல் நேர்மாறுலாம் இங்கே பேசக்கூடாது. இங்கே ஸ்டார் என்னவோ அதான் இங்கே ஆப்ரேட்டர், அந்த ஆப்ரேட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சாதாரண பெருக்கலையோ கூட்டலையும் இங்கே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஸ்டார் என்னன்னு பாருங்கள், இதுதான் நம்ம அப்ளை பண்ணணும் இந்த கணத்தில். எந்த கணத்தில், Q+ல், ரைட். அப்போ ஒன்றும் இல்லைங்க, ஈயோட டெஃபினிஷனை யூஸ் பண்ணுறாங்க, இன்வெர்ஸோட டெஃபினிஷனை யூஸ் பண்ணுறாங்க, வேறு எதுவும் பண்ணல. எனக்கு ஆன்சர் கிடச்சிட்டுங்க. அப்போ x இன்வெர்ஸ் வந்து 9, அதாவது 1இன் நேர்மாறு தான் x இன்வெர்ஸ். 1 இன்வெர்ஸ்னு கூட போடுங்க, அது x இன்வெர்ஸ்னு போடுறது முறை, என்னன்னு தெரியலன்றதுனால. ஸோ அப்போது எங்கள் ஆன்சர் வந்து 9. இந்த x இன்வெர்ஸ் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சமணி உறுப்போட வரையறை தெரியணும், சமணி உறுப்பு ஈயின் வரையறை தெரியணும், நேர்மாறு x இன்வெர்ஸின் வரையறை நமக்கு தெரியணும்.
இங்கே எக்ஸ் இன்வெர்ஸ்ன்றது 1/x கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட், சரிங்க. இப்போது சி ஸ்டார் இது ஒரு கணம். சி ஸ்டார்ன்றது இங்கே அண்டர் ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன் டாட் என்ற குலத்தில் 1 - i/2 இன் நேர்மாறுன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பெருக்கல் தான், ஓகே, கலப்பெண் தான் இது. அப்போ 1 - i/2 பெருக்கல்ன்றதுனால ஈஸியாக நம்ம 1 - i/2 இன் நேர்மாறு ஆப்ரேட்டருங்க மல்டிப்ளிகேஷன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இதோட தலைகீழ் 1/1 - i/2 இதுதான் இதோட நேர்மாறு. இது அப்படியே தலைகீழாக போட்டால் 2/1 - i. இப்போ இதை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டருக்கு ரிமூவ் பண்ணால் இதோட காஞ்சிகேட்டால் போயிருக்கணும். இப்போ 1 + i/1 + i இதோட குறியை மாற்றி மேலங்களையும் பெருக்கிறீங்க, அவ்வளோதான். அப்போ 2 இன்ட்டு மேலே இது ரெண்டையும் பெருக்கிட்டா 2 × 1 + i டிவைடட் பை a - b × a + b வந்து a² - b². இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடும். கீழே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, மேலே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இவ்வளோ தான். இப்போது 2 × 1 + i/1² 1 -i² வந்து -1. அப்போ இங்கே +1 ஆகிடும். இந்த மைனஸோடு சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போது இங்கே 1 + 1 2 2 கட் ஆகிட்டு 1 + i வரும். அப்போ ஃபைனலாக 1 - i/2 இருக்குல்ல, இதனுடைய நேர்மாறு இன்வெர்ஸ் வந்து, நேர்மாறுனா இன்வெர்ஸ் 1 + i. இப்போ இங்கே 1 + i எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் டி. ரைட், நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நான் ஏன் டேரெக்டாக இதோட 1/ன்னு இதை போட்டேன்னா, இங்கே அண்டர் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு பிரச்சனையே இல்லை. அண்டர் அடிஷன்னா எனக்கு பிரச்சனை, ஏன்னா இதோட நெகட்டிவ் சைன் கொடுத்துடணும் அண்டர் அடிஷன்னா. ரைட், ஏவோட இன்வெர்ஸு -a அண்டர் அடிஷன், ஏவோட இன்வெர்ஸு 1/a அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஏன்றது இந்த கணத்தில் இருக்கிற உறுப்பு, கலப்பெண், சரிங்களா, காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரைட், இப்போ இங்கே பாருங்கள், ஜிங்கிறது கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி டிஃபைன் இந்த செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் வித் சேம் என்ட்ரிஸ், 4 என்ட்ரியுமே வந்து சேம் என்ட்ரிஸ். இந்த எக்ஸ் கண்டிப்பாக 0 இருக்காது, ஏன்னா கணத்துலேருந்து 0 வெளியே எடுத்துடுறாங்க. மீது எல்லா உறுப்புகளும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கணம் ஜி அணிப்பெருக்களின் கீழ் ஒரு குலத்தை உருவாக்குன்ட்டாங்க. இது வந்து குரூப்புன்னு அவங்க சொல்லிட்டாங்க எங்க அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகே, அப்போது ஏ இந்த உறுப்பு இருக்குல்லையா, இதில் கண்டிப்பாக இருக்கும், இல்லை கண்டிப்பாக இருக்கும். இதனோட நேர்மாறு இது நான் வேறு கொடுத்துட்டாங்க. இதோட நேர்மாறு இதுன்னா ஏ என்னான்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போது இ பிலாங்ஸ் டு ஜி சமணி என்க. ஓகே, சமணின்னு நான் எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு உறுப்பு எடுத்துக்கிறேன், ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ இதான் ஏ. இதுவும் நான் ஜியில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 எடுத்துக்கிறேன். பை டெஃபினிஷன் ஆஃப் இயின் வரையறைப்படி சமணி இயின் வரையறைப்படி ஏன்னா ஈக்குன்னு ஒரு வரையறை இருக்குது இல்லை, என்னது, இ ஸ்டார் ஏ ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏன்னு எனக்கு தெரியும் இல்லையா. இப்போ இங்கே ஸ்டார்ன்றது பெருக்கல் தான், ஏன்னா அணிப்பெருக்களின் கீழ் சொல்லிட்டாங்க. அப்போ இஏ ஏஇ ஈக்குவல் டு ஏ, டவுட்டே இல்லை. இப்போது இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நான் எடுத்துக்கிறேன். இஏ ஈக்குவல் டு ஏன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இதிலிருந்து. இப்போ இ என்னென்ன, இ சமணி இ இ இ இ இதான் இ சொல்லிடுங்க. இ வந்து எல்லா என்ட்ரியும் இ ஸ்மால் இ, இதுவும் ஜியில் இருக்கும். சேம் என்ட்ரியாக இருக்கிறது தான் ஜியில் இருக்கும். சரிங்க, இன்ட்டு ஏ வந்து ஏ ஏ ஏ ஏ ஈக்குவல் டு இதே தான் ஏ ஏ ஏ ஏ ஏ. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணால் இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது இஏ ப்ளஸ் ஏஇ இஏ, இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது இஏ ப்ளஸ் இஏ, இதுக்கும் அதே தான் இஏ ப்ளஸ் இஏ, இங்கேயும் இஏ ப்ளஸ் இஏ. 2 மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணுறேன், ஈக்குவல் டு ஏ ஏ ஏ ஏ. ரைட், இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 2AE 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 ஈக்குவல் டு ஏ ஏ ஏ ஏ. இப்போ 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னால் அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் இல்லையா. அப்போ இது 2 ஈக்குவல் பண்ணலாம். அப்போது 2AE ஈக்குவல் டு ஏ. இப்போ ஏ கட் பண்ணிட்டு அங்கே 1 இருக்கும். அப்போ 2E ஈக்குவல் டு 1. அப்போ இ ஈக்குவல் டு 1/2. நான் இ கண்டுபிடிச்சிட்டேன் சார், நான் இ கேட்கலையே சார்.
ஏவோட இன்வர்ஸ் வந்து இதுன்னு சொல்லிட்டா ஏன் நான் கேட்குறேன் சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட இன்வர்ஸ் இதுதானே. அப்போது எனக்கு நல்லா தெரியும் பாருங்க, ஏ இதையும் அதோட இன்வர்ஸ் இருக்குல்ல, இதோட இன்வர்ஸ் என்னது, a/4 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 a/4. இப்போ இதோட இன்வர்ஸ் இதுன்றதுனால இது ரெண்டையும் பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும், இ கிடைக்கும். அதானே. இ என்னென்ன 1/2 1/2 1/2 1/2. இது வந்து கிவன் கொஷினில் கொடுத்துருக்காங்க. எங்கே சார் கொடுத்துருக்காங்க இதை பாருங்க. இதோட இன்வர்ஸ் இதுன்னா பெருக்கும்போது நமக்கு ஐடென்டிட்டி தானே கிடைக்கும். அதனால தான் ஐடென்டிட்டி முதல்ல கண்டுபிடிச்சேன். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணாலே போதும். மற்ற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டேர்ம் எடுத்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது a² இல்லை, a²/4. அடுத்ததும் a²/4 தான் வரும். ரைட். இது இந்த எலமெண்ட் மாதிரி இங்கே 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 சேம் அதே தான் வரும். ஈக்குவல் டு 1/2 இங்கே 1/2 1/2 1/2. புரிஞ்சு. இந்த டேர்ம் தான் எங்கே வரும். அப்போது இது வந்து இதுக்கு ஈக்குவலாக எழுதிடுங்க. 1/2 1/2 1/2. ஃபஸ்ட்டு டேர்ம் தூக்கினாலே போதும். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ண a²/4 + a²/4. இங்கேயும் அதே தான். அப்போ இதை ஆட் பண்ணால் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் a²/2 ஆகிடும் இல்லையா. மேலே இது ரெண்டையும் ஆட் பண்ணால் a², பேஸ் காமனாக இருக்குது 4. இப்போ 2 a²/4 கட் பண்ணால் a²/2. அப்போ இதுவும் a²/2 இதுவும் a²/2 இதுவும் a²/2 இதுவும் a²/2 தான். இது சுருக்குனா a²/2. இப்போ இது வந்து இதுக்கு ஈக்குவல் இல்லை. இந்த இடத்துல இருக்கிற எலமெண்ட் இதுக்கு ஈக்குவல். அப்போ இது சிம்ப்ளைஸ் இஃப் 2 matrices are equal then the corresponding elements are equal. ரைட். அப்போ a²/2 = 1/2. ரைட். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம் இங்கே மேலே. அப்போது a² மல்டிப்ளை பண்ணால் 2/2 2 கட் ஆகிட்டா 1. அப்போது this implies a = +or-1. ஸ்கொயர் அங்கே எடுத்து போனால் ரூட் ஆகிடும். ரூட் +or-1. ரூட் 1 வந்து +or-1. a வந்து +or-1 வருது. ஓகே, இதாங்க. இது வந்து கிவன் கொடுத்ததுலேருந்து நான் எடுத்தேன். எனக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறது யாருங்க, ஈங்க, இ. ஸோ தேர்ஃபோர் இ = இ இ இ இ, அதாவது 1/2 1/2 1/2 1/2. இது கண்டிப்பாக ஜியில் இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். ஏன், சேம் என்ட்ரியாக இருப்பாருங்க. அதனால் 0 தவிர்த்து எல்லா உறுப்பும், 0 மட்டும் இருக்காது உள்ள. 0 0 0 0 மேட்ரிக்ஸ் இருக்காது. இந்த இ கிடச்சதுனால தாங்க என்னால் இன்வெஸ்ட் பற்றியே பேச்சுக்கே போக முடியுது. இல்லை, அது மறந்துடக்கூடாது. இன்வெஸ்ட் பெரிய சப்போர்ட்டாக இருக்குது சார். தயவுசெய்து இதை அனுப்பி வச்சுருங்க சார், எங்களுக்கு வேணும் சார் அப்படின்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 11 புக்லெட் வந்து மொத்தம் வீட்டுக்கு வரும் 1500 ரூபாய்க்கு கொரியர் சார்ஜோட. கண்டிப்பாக இதில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் பார்க்கணுங்க. இதெல்லாம் போதாது சார் அப்படின்னா 6000 MCQs 10 யூனிட்டுக்கும் தரோம். படிச்சுட்டா முடிஞ்சது. UGTRB கிராக் பண்ணிடலாம். ஓகே, சரிங்க. இப்போ இது ஒரு ஜி இந்த மாதிரி வரையறுக்கப்பட்ட கணம். இங்கே பாருங்கள், x - x - x இந்த மாதிரி தான் இருக்கும் குரூப்புகள். எக்ஸ் வேல்யூ வந்து r-0லேருந்து வரும். ஓகே, அந்த மாதிரி இருக்கிற இது வந்து அணிப்பெருக்களை பொறுத்து குலம் சொல்லிட்டாங்க. இது ஒரு குரூப்னே சொல்லிட்டாங்க. குரூப்புன்னா இ இருக்கும், இன்வெர்ஸ் எலமெண்ட்லாம் இருக்கும். அப்போ பிரச்சனையே இல்லை. எனில் சமணி உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ நான் என்னன்றேன், லெட் இ = இ மைனஸ் இ மைனஸ் இ இ இப்படி தானே இருக்கும் சமணி. இதில் இருக்கிற எந்த உறுப்பும் இப்படி தான் இருக்கும். இதில் இருந்து நான் எடுத்த இந்த ஈயை ஜி சமணி என்க. சமணி என்க. ஒரு சமணி இருக்கிறதா நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஈயை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, பை டெஃபினிஷன் ஆஃப் இ ஈயோட வரையறைன்னு ஒன்று இருக்குது. என்ன சொல்லுது, நான் இதிலேருந்து ஜி எக்ஸ்ன்ற ஒரு உறுப்பு எடுக்கிறேன், இல்லை ஏங்கிற ஒரு உறுப்பும் கேபிட்டல் எக்ஸ் எடுக்கிறேன். கேபிட்டல் எக்ஸ் = எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு எக்ஸு. கண்டிப்பாக இதுவும் ஜியில் இருக்கும். ஸோ ஒரு எலமெண்ட்டு எக்ஸும் ஒரு எலமெண்ட்டு ஈயும் எடுத்துக்கிட்டேன். சமணி ஈயும் ஒரு எலமெண்ட் எக்ஸும் எடுத்துக்கிட்டேன். பை டெஃபினிஷன் ஆஃப் இ என்ன சொல்லுது, இ ஸ்டார் எக்ஸும், ஸ்டார்ன்றது இங்கே பெருக்கல், இ ஸ்டார் எக்ஸும் எக்ஸ் ஸ்டார் ஈயும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு எக்ஸ் தான் வரும். ஏன்னா டெஃபினிஷன் சொல்லுது, ஈயோட டெஃபினிஷன். என்னுடன் யார் ஆப்ரேட் பண்ணாலும் அவங்களே தான் வருவாங்க. ஏன்னா நான் சமணி. அதனால்
இப்போ இது ரெண்டு ஈக்குவல்னு எடுத்தோம்னா திஸ் இம்ப்ளைஸ் இ ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ரைட்? இங்கே இஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்? இந்த ஸ்டார்ன்றது பெருக்கல் தான், ஈக்குவல் டு எக்ஸ். இயும் எக்ஸும் பெருக்கலாமா? இ என்ன? இ மைனஸ் இ மைனஸ் இ இ, இதான் இ. இதோ இருக்குது பாருங்கள், இதோ. எக்ஸ் என்ன? எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு எக்ஸு ஈக்குவல் டு இது எக்ஸு, எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு எக்ஸு. ஸோ இப்படி தான் இருக்கும் எலமெண்ட் இல்லையா? ஏன்னா அங்கே பாருங்கள், அப்படி தான் வரையறுத்துருக்காங்க அந்த உறுப்பை உள்ள, இப்படி தான் இருக்கணும் நாளும். சரி, இப்போ இது ரெண்டு மட்டும் பண்ண என்ன ஆகும்? இஎக்ஸு இதை இருக்குன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இஎக்ஸு. அப்போது 2ex 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 இதான் வருது, ஈக்குவல் டு எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு எக்ஸு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இப்போ 2ex ஈக்குவல் டு எக்ஸு. ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னால் அதில் இருக்கிற ஒத்த உறுப்புகள் சமம் இல்லையா? அதனால் ரெண்டு ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ 2ex ஈக்குவல் டு எக்ஸு. எக்ஸை கட் பண்ணிட்டு அங்கே 1 ஆகிடும். அப்போ 2e ஈக்குவல் டு 1. அப்போ e ஈக்குவல் டு 1/2. e வேல்யூ 1/2ன்னு போட்டு இப்போ நான் சமணி உறுப்பு எழுதுகிறேன். சமணி உறுப்பு தான் கேட்குறாங்க. சமணி e ஈக்குவல் டு என்னது? e மைனஸ் இ மைனஸ் இ இ, இதான் இல்லையா? அப்போ இதில் கொண்டு போடுங்க e வேல்யூவை. 1/2 மைனஸ் 1/2 மைனஸ் 1/2 1/2 இதுதான். இப்போ இது வந்து கண்டிப்பாக ஜியில் இருக்கும். ஏன்? இந்த மாதிரி இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஜியில் இருக்கும்னு சொல்லி இங்கே வரையறுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். அதனால் இப்போ இங்கே 4ல் எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி, ரைட்? ரொம்ப ஈஸிங்க, இதில் எதுவும் கஷ்டப்பட்டுக்காதீங்க. ஈயோட டெஃபினிஷன் நமக்கு தெரியணும், இன்வர்ஸோட டெஃபினிஷன் நமக்கு தெரியணும். இங்கே வந்து இ மட்டும்தான் கேட்குறேன், சமணி உறுப்பு இ தான் கேட்குறாங்க. மேட்ரிக்ஸ்ன்றதுனால கேபிட்டல் இ யூஸ் பண்ணுறேன். ஒரு எலமெண்ட்டாக இருந்தால் ஸ்மால் இ யூஸ் பண்ணணும், சரிங்களா? அது இதிலே கூட கேபிட்டல் இ உள்ளவே பாருங்கள், ஸ்மால் இ தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது உள்ளே வர சப் எலமெண்ட், ஒன்று உள்ளே வர எலமெண்ட். ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நீ பாருங்கள், சி ஸ்டார் அண்டர் மல்டிப்ளிகேஷன், இதோட நேர்மாறு கேட்குறாங்க. அண்டர் மல்டிப்ளிகேஷன்றதுனால -i/2வினுடைய நேர்மாறு, பெருக்கல்ன்றதுனால தாங்க திரும்ப சொல்கிறேன், ஸ்டார் இல்லது பெருக்கல். இப்போ -i/2வின் நேர்மாறு கேட்குறாங்களா? என்னது? 1/-i/2, இதோட தலைகீழி, அவ்வளோதான். இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக போட்டால் 2/-i, இந்த மைனஸ் மேலே கூட போட்டுக்கலாம். அப்போ -2/i, 1/i -iன்னு நமக்கு தெரியும். அப்போ -2 -i, ஏன்னா 1/i வந்து -iங்க, மறந்துடாதீங்க. அப்போது மைனஸ் ப்ளஸ் 2i ஆகிடும், 2i. இப்போ 2i எந்த ஆப்ஷன் பாருங்கள், இதில் எதுலையுமே 2i இல்லை. நான் என்ன பண்ணுறேன், 2iயை இது இங்கே பாருங்கள், 1+i² எழுதலாம் 2iயை, இல்லை? ஏன் பாருங்கள், a² + b² + 2ab. இப்போது 1² 1, i² -1 + 2 × 1 2i, 2 × 1 × i 2i. அப்போ இது கட் பண்ணிட்டா 2i தான். அப்போ 2iக்கு இன்னொரு பேர் என்ன? 1+i², அதை மறந்துடாதீங்க. 2iயை நம்ம 1+i² எழுதிக்கலாம். அப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் டி, ரைட்? ரொம்ப நல்லா புரியும்னு நினைக்கிறேன். என்னடா இது 2i கொடுக்கலையேன்னு பார்த்தா அதையே கொஞ்சம் மாற்றி கொடுத்து விட்டுறாங்க. 2iக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, 1+i². இது சுருக்குனா இது வரும், ரைட்? நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்து பாருங்கள், ஏ ஆல்ஃபான்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா ஆரில் இருக்குது. அணி எனும் கணம் அணி பெருக்களை பொறுத்து குலம் வேறு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ ஆல்ஃபாவோடைய இன்வர்ஸ் என்னான்னு கேட்குறாங்க. ஏ ஆல்ஃபாவின் நேர்மாறு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ஆல்ஃபாவோடைய நேர்மாறு ஏ ஆல்ஃபா இன்வர்ஸ், ஏன்னா பெருக்கல் தானே, இதான். அப்போ 1/det ஏ ஆல்ஃபா இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஆல்ஃபா, இதுதான் ஃபார்முலா. நேர்மாறு கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகே, சரிங்க. 1/det ஏ ஆல்ஃபான்னு இதோட மாடுலஸ், இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் என்ன வரும்? 1 வரும். 1 இதுக்கு மாடுலஸ் எடுக்க தெரியும் இல்லையா? அதை டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியும் இல்லையா? மாடுலஸ் சொல்லக்கூடாதுங்க, டிட்டர்மினன்ட். ஓகே, இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஆல்ஃபான்னு இந்தமாதிரி 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்தா ஷார்ட்கட்டில் எழுதலாம். அட்ஜாயிண்ட் எப்படி? இது ரெண்டுத்தையும் இடம் மாற்றிட்டு இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் இடம் மாற்றாமல் குறி மட்டும் மாற்றிக்கணும், அவ்வளோதான். இப்போ காஸ் ஆல்ஃபா ரெண்டும் ஒன்றான்றதுனால இடம் மாற்றினாலும் அதே தான். இப்போ இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இது ரெண்டையும் இடம் மாற்றிக்கிட்டு இங்கே இருக்கிற ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ இங்கே +sin ஆல்ஃபா வந்துடும், இங்கே -sin ஆல்ஃபா வந்துடும்.
இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ ஆல்ஃபா. ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்தா அட்ஜாயிண்ட் இப்படி தான் எடுக்கணும். இந்த கார்னரில் இது ரெண்டுத்தையும் இடம் மாற்றிக்கணும், இது ரெண்டுத்தையும் இடம் மாற்றிக்கணும், இது ரெண்டுத்தையும் இடம் மாற்றாமல் குறி மட்டும் மாற்றிக்கணும். அதுதான் அட்ஜாயிண்ட். இப்போ 1/1 1, இது வந்து காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. இதுதான் வந்து இதோட இன்வெர்ஸு, ஏ ஆல்ஃபாவோடைய இன்வெர்ஸ். அவங்க அதான் கேட்குறாங்க, நேர்மாறு தான் கேட்குறாங்க. நேர்மாறுனா இன்வெர்ஸ். இப்போ இது 4 ஆப்ஷன் எங்கே இருக்குது? எங்கேயுமே இல்லை பாருங்கள். வருத்தப்படாதீங்க. இது ஏ மைனஸ் ஆல்ஃபான்னு என்னென்னு பாருங்கள். ஏ ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த ஏல இங்கே கொண்டு போய் மைனஸ் ஆல்ஃபான்னு இங்கே உள்ளே போட்டிங்கன்னா இங்கெல்லாம் மைனஸ் வரும் இல்லையா? அப்போது காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, அப்போது சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இதுதான் ஆன்சரு. அதை கொடுக்காம வேறு எது கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கிறேன். இப்போ என்ன ஆகுன்னா காஸ் மைனஸ் டீட்டா வந்து காஸ் டீட்டா, அது ஆல்ஃபா. சைன் மைனஸ் டீட்டா வந்து மைனஸ் சைன் டீட்டா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. மறந்துடாதீங்க, இங்கே எழுதுகிற பாருங்க. காஸ் மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா, சைன் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா. ஓகே, இவ்வளோதான். இங்கே வந்து மைனஸ் வெளியே எடுத்துலாம். அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே மைனஸ் வெளியே எடுத்தால் காஸ் மைனஸ் ஆல்ஃபா வந்து காஸ் ஆல்ஃபா. இதுதான் ஏ ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இதுதான் இது பாருங்கள், சேமாக இருக்குல்ல. அப்போது ஏ ஆல்ஃபா ஹோல் இன்வெர்ஸ் என்னன்னா ஏ ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா தான். இது 1, இது 2. 1,2 இம்ப்ளைஸ் இந்த மாதிரி வந்து நிற்குது. ஓகே, ஏ ஆஃப் ஆல்ஃபா, இது ஏ ஆஃப் ஆல்ஃபா. ஓகே, அப்போது எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஆப்ஷன் ஏ. ரைட், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில ஆப்ஷன்ஸ் அப்படி டேரெக்டாக கொடுத்துருந்தா நீங்கள் அடிச்சிருவீங்கன்னு கொஞ்சம் மாற்றியும் இந்தமாதிரி கொடுப்பாங்க, தொலை பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொன்றும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து தூக்கணும். ரைட், சார் போய்கிட்டே இருக்குது. ஆமாங்க, போய்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், ஏ ஸ்டார் பி இப்படி டிஃபைன் பண்ணிட்டாங்க. இப்போ 4 ஸ்டார் 5 ஸ்டார் 3 கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிப்போம். ஏ ஸ்டார் பி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி. இப்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கண்டுபிடிக்கிறேன். 4 ஸ்டார் 5 கண்டுபிடிக்கிறேன். 4 ஸ்டார் 5 ஈக்குவல் டு இது ஏ இது பி மாதிரி நினச்சிட்டு இதில் போட்டால் 4 + 5 டிவைடட் பை 4 - 5. இடம் மாற்றிடக்கூடாது. ஏ இது பி இது. அப்போது 9/-1. இது 4 ஸ்டார் 5. ரைட், இப்போ இந்த 4 ஸ்டார் 5ஓட 3 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 4 ஸ்டார் 5 ஸ்டார் 3. இது என்ன வந்து ஆன்சர்? இதுக்கு இதை அப்படியே ஆட் பண்ணுறோம். -9, இது ஆக்சுவலாக -9 எழுதிக்கலாம் ஷார்ட்டாக, இல்லை? அப்போ -9 + 3 இதை அப்ளை பண்ணுறேன். இதை ஓகே, ஏ வந்து ஸோ இந்த இடத்துல வந்து -9 ஸ்டார் 3 இதான இதுக்கு அர்த்தம். அதை போடுறேன். ஸோ -9 + 3 டிவைடட் பை -9 - 3. இந்த ரூல் அப்ளை பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏ வந்து -9, பி வந்து 3 + 3. இங்கே அந்த மைனஸ் வந்ததுன்னா அங்கே ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். இப்போ என்ன ஆகும்னா -9 + 3 என்ன ஆகும்? -6 பை -9 - 3 வந்து -12. ரைட், இதை கட் பண்ணிடலாமா? இப்போ கட் பண்ணி மைனஸ் கட் பண்ணிவிட்டால் 6/12. இதை கட் பண்ணால் 3 டேபிளில் 2 × 3 வந்து 6, 4 × 3 வந்து 12. இப்போ அப்படி 6 டேபிள் அடிக்கலாம் சார். 1 × 6 1, 2 × 6 வந்து 12. அப்போ 1/2. அவ்வளோதான். இந்த 1/2 எங்கே இருக்கு பாருங்கள், 4 ஆப்ஷனில். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சது இங்கே இருக்கு பாருங்கள், -9. ஓகே, அப்போது 4 ஸ்டார் 5 ஸ்டார் 3 இது வந்து 1/2. ரைட், ஸோ 1/2 எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் டி. ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்றதாங்க முக்கியம். ஸ்டார் படி தான் நீங்கள் செய்யணும் எந்த வேலையும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. அவங்க ஏபி எதனா கொடுத்துட்டு போட்டுங்க. ஸ்டாரோடைய வரையறை என்ன? ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு √B √A ஆஃப் பி. இது எப்படி எழுதலாம்னா B⁴ இப்படி எழுதிக்கலாம். ஓகே, அப்போ ஏ ஸ்டார் பியை நம்ம எப்படி எழுதலாம்? இதை எப்படி எழுதலாம்?
பி பவர் 1/a. இப்போ நம்ம இதான் ஸ்டார் வரையறை. இப்போ நம்ம 4 ஸ்டார் 81 கண்டுபிடிப்போம். 4 ஸ்டார் 81 தான் கேட்குறாங்க. அப்போது இங்கே வந்து 4 வந்து மேலே போயிடுது. இங்கே ஏ இருக்கிற இடத்துல 4, பி இருக்கிற இடத்துல 81. இப்போ 81 பவர் 1/4, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 பவர் 4ன்னு எழுதலாம். 81 பவர் 1/4. இப்போ இப்படி பவருக்கு மேலே பவர் போனால் இன்ட்டு பண்ணிக்கணும். அப்போ இன்ட்டு பண்ணும்போது இது கட் ஆகிடும். அப்போ 3. அப்போது 4 ஸ்டார் 81 வந்து 3. சார் 4 பெருக்கல் 81 எப்படி சார் 3 வரும்னு கேட்காதீங்க. இந்த இடத்துல ஸ்டார் இது, அதனால தான் இப்படி வரைய எடுத்துட்டாங்க. நீங்கள் சாதாரண பெருக்கல் நினச்சிக்கூடாது இதை. 3. இப்போ ஆப்ஷன் பி எங்கே இருக்கு பாருங்க. ஓகே, 3 வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. இப்போ போயிட்டே இருக்கு பாருங்கள். ஓகே, கியூ ப்ளஸ்ஸில் இப்போ கியூ ப்ளஸுக்கு நம்ம வந்துடணும். ஸ்டார் எப்படி வரையிருக்கிறாங்கன்னா இப்படி வரையிருக்கிறாங்க. இப்போ சமணி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இ பிலாங்ஸ் டு கியூ ப்ளஸ் சமணி என்க, சமணி என்க, சரிங்களா. அப்போது இது கூட ஒரு உறுப்பு ஏ அப்படின்ற ஒரு உறுப்பு நான் இந்த கியூ ப்ளஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஈயோட வரையறைப்படி என்ன, ஈயின் வரையறைப்படி இந்த இ ஏவும் இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏன்னு எனக்கு தெரியும் இல்லையா. அப்போ நான் இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறேன். திஸ் இம்ப்ளைஸ் இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ. இ ஸ்டார் ஏன்னா என்ன, அப்புறம் ஏ ஸ்டார் பின்னா ஏபி பை என்னா, அப்போ இஏ பை என் ஈக்குவல் டு ஏ. இப்போ ஏ கட் பண்ணிடலாம், இந்த என் எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ இ பை என் ஈக்குவல் டு ஏ கட் பண்ணால் இங்கே 1 இருக்கும். இப்போ என் எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுங்க. இ ஈக்குவல் டு என், இ வேல்யூ என், ரைட். இந்த என் எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் டி, ரைட். நல்லா புரியும்னு நினைக்கிறேன், ரைட். இப்போ அடுத்தது ஏ ஸ்டார் பி இப்படி வரைய எடுத்துட்டாங்க. என்னென்னு, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ பவர் 1/b. இப்போ 16 ஸ்டார் 4 என்ன, 16 ஸ்டார் 4 ஈக்குவல் டு 16 பவர் ஏ வந்து 16, பி வந்து 4, இந்த இடத்துல போட்டுருங்க 1/4. ஓகே, அப்போ 16 எப்படி எழுதலாம், 2 பவர் 4ன்னு எழுதலாம். இது மேலே இருக்கிற 1/4 அப்படி இருக்கட்டும். இது ரெண்டும் இப்படி மல்டிப்ளை ஆச்சுன்னா 4 கட் ஆகிடும். அப்போ 2 பவர் 1 தான் இருக்கும், 2. அப்போ 16 ஸ்டார் 4 இருக்கு இல்லையா, அது வந்து 2. ஆப்ஷன் 2, ஆன்சர் 2. ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ. 2ன்றது ஆப்ஷன் ஏ. ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம்னா இமிடியேட்டாக எனக்கு கூப்பிட்ருங்க. அடுத்தது ஜி அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணிட்டாங்க என்ற பெருக்கல் குலத்தில். இது வந்து குலம்னு வேறு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போது இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒரு உறுப்பு எனில், இந்த இ வந்து இதில் இருக்கான் ஜியில். அப்போ எக்ஸ் என்னான்னு கேட்குறாங்க, இந்த எக்ஸ் இருக்குல்ல என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்னா இந்த இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருக்குல்ல, இது கண்டிப்பாக ஜியில் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஜியில் இருக்க ஒரு உறுப்புனா அதில் இந்த ஜியில் இருக்குன்றது இப்படி பிளாங்க்ஸ் டூ போட்டு தான் எழுதணும். ஆக்சுவலாக ஜின்றது என்னது, நீங்கள் சியில் இருக்கிற உறுப்பு தான், கலப்பெண் தான். சச் தட் இந்த மாடுலஸ் இசட் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 வரும். அந்த மாதிரி இருக்கிற உறுப்பெல்லாம், சியில் இருக்கிற உறுப்பெல்லாம் கலந்த தொகுப்பு தான் இந்த ஜி. ஓகே, இப்போ இதில் இது இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த இசட் வந்து இதுன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் என்ன வரும், எனக்கு 1 வரும். இப்போ இது ஜியில் இருக்குன்றதுனால இதனுடைய மாடுலஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு 1. எதுனாலும் நீங்கள் ஜியிலேருந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு மாடுலஸ் எடுத்தோன்னா டிட்டர்மினன்ட் கிடையாதுங்க, இங்கே மாடுலஸ். அணின்னா டிட்டர்மினன்ட் சொற்களை யூஸ் பண்ணணும், அணின்னா டிட்டர்மினன்ட் வார்த்தை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எண்கள்னா மாடுலஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும், மட்டு அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜியில் இந்த இந்த இது இருக்குன்றதுனால தான் இதனுடைய மாடுலஸ் வேல்யூ 1 போட்டேன், இல்லைன்னா போட முடியாது. பாருங்கள், நீங்கள் எந்த உறுப்பு வேணாலும் கொடுங்க ஜியிலிருந்து, அதோடைய மாடுலஸ் வேல்யூ 1. அந்த மாதிரி இருக்கிற தொகுப்பு தான் இந்த கணம், சரிங்களா. ஸோ இதுலேருந்து எந்த உறுப்பு எடுத்தாலும் அதோடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 1, சாரி மாடுலஸ் வேல்யூ 1. ஓகே, சரிங்க. இப்போது இது எப்படி பண்ணலாம், இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐஒய் இப்படி பிரிச்சுக்கலாமா, இதை பிரிச்சுக்கலாம், ஈக்குவல் டு 1. இப்போ இந்த மாடுலஸை ரெண்டுக்கும் பிரித்து கொடுக்கலாமா, இ பவர் மாடுலஸ் இ பவர் எக்ஸ் மாடுலஸ் இ பவர் ஐஒய், இப்படி மாடுலஸை பிரித்து கொடுக்கலாம் ரெண்டுக்கும். ஏன்னா மாடுலஸ் ஏபி ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ இன்ட்டு மாடுலஸ் பி நமக்கு நல்லா தெரிஞ்சது. அதனால் இது எப்படி பிரிக்கலாம், இ பவர் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு இ பவர் ஏ இன்ட்டு இ பவர் பி. ஸோ இந்த ரூல் படி இது பிரித்தேன், மாடுலஸ் அப்படியே தான் இருக்குது.
இந்த ரூல் படி இதை பிரித்தேன் ஈக்குவல் டு 1. ஓகே, இதோட வேல்யூ என்னது? மாடுலஸ் இ பவர் ஐ தீட்டா, இதோட வேல்யூ 1 இல்லையா? அப்போ மாடுலஸ் இ பவர் ஐ ஒய் என்ன? 1. இது ஏன் 1? சால்வ் பண்ணி நான் அனுப்புங்க பார்க்கலாம். 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் போட்டு அனுப்புங்க. ஏன் இ பவர் ஐ தீட்டா 1? இ பவர் ஐ தீட்டா இல்லை, மாடுலஸ் இ பவர் ஐ தீட்டா ஏன் 1? ஓகே, அப்போ இது 1 ஆகிடும். அப்போ மாடுலஸ் இ பவர் எக்ஸ் இது இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. இப்போது இ பவர் எக்ஸுக்கு மாடுலஸ் எடுத்தால் இ பவர் எக்ஸ் தான் இல்லையா? ஏன் இ பவர் எக்ஸோடைய மாடுலஸ் இ பவர் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸே தான். ஏன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒய் ரைட், சரிங்க. இப்போ மாடுலஸ் இ பவர் எக்ஸும் இ பவர் எக்ஸ் ஆகிடுச்சு ஈக்குவல் டு 1. இப்போ இ பவர் எக்ஸ் 1ன்னா அந்த இ ரிமூவ் பண்ணணும், எக்ஸ் தான் வேணும். அப்போது நான் ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறேன். அப்போ லாக் இ, ஏன்னா எக்ஸ்போனன்ஷியல் லாக் தான் எடுக்கிறேன், பேஸ் இ உள்ள லாக் தான் எடுக்கிறேன். ஓகே, அப்போ லாக் இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் 1. இங்கே பேஸ் வந்து இ, அடிமானம் இ உள்ள லாக் ரெண்டு பக்கமும் எடுக்கிறேன். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், எக்ஸ்போனன்ஷியல் லாக் ஆன் போத் சைட்ஸ். இப்போ அந்த எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ எக்ஸு லாக் இ பவர் இ ஈக்குவல் டு லாக் 1ஓட வேல்யூ 0 ரைட். இங்கே வந்து இன்ட்டு இருக்கும், லாகோட பவர் யூஸ் பண்ணி இங்கே எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். லாக் பேஸ் இ பவர் இ வந்து 1 ஆகிடும். அப்போது எக்ஸ் இன்ட்டு 1 ஈக்குவல் டு 0. 1 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் வேல்யூ 0 வருதுங்க. ஓகே, நல்லா புரியும் நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ ரைட். சார் இந்த மாதிரி போட்டுட்ருக்கீங்களா, இது மட்டும் எனக்கு வேணும் சார், அனுப்பி வைங்க சார். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 11 புக்லெட் இருக்குது. 4 இயரு, காம்ப்ளெக்ஸு, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனு, ப்ராபபிலிட்டி வேறு லெவலில் இருக்கும். ப்ராபபிலிட்டி, மெக்கானிக்ஸ் ஒரு 151 1 மார்க் இருக்கும். அப்புறம் இப்போ இது போட்டுட்ருக்கேன். இது நான் அனுப்ப முடியாது. இது இல்லாமலே 11 புக்கு சொல்கிறேன். இது இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். இதையும் சேர்த்துறேன், 12 புக் ஆகிடும் ரைட். வெறும் 1500 ருபீஸ்க்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, டெய்லி வீடியோஸ் பாருங்கள், வேறு லெவலில் கொடுக்க போகிறேன். இது எல்லாமே எதில் சார் கேட்பாங்க? இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு பாவம், அவங்க கேட்காத கேள்வி இல்லை. சார் தமிழில் வேணும் சார், தமிழில் வேணும் சார், மெட்டீரியல் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக தான் இது போடுறது. இப்போ இங்கிலீஷ் மீடியம்காரங்களாக இருந்தால் நல்லா புரியும் இல்லையா? நல்லாவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போடுறேன். ஆப்ரேட்டர் என்னன்றதை புரிஞ்சுக்குங்க, செட் என்னன்றதை புரிஞ்சுக்குங்க, ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னன்றதை புரிஞ்சுக்குங்க, இன்வெர்ஸ் எலமெண்ட் என்னன்றதை புரிஞ்சுக்குங்க. தமிழ் சொற்கள் ஐடென்டிட்டி எலமெண்ட்டை சாமானிய உறுப்புன்னு சொல்லுவோம், இன்வெர்ஸ் எலமெண்ட்டை நேர்மாறுன்னு சொல்லுவோம் ரைட். அவ்வளோதான் சொற்கள். இதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா இது புரியும். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் நல்லா புரியும் இல்லையா? இது வாங்கி ஒரு வாட்டி பார்த்துக்கிறது உங்களுக்கும் நல்லது. சார் ஃபுல் செட் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் நான் வாங்கிட்டேன் சார். ஏன் சார் 6000 கொஸ்டின் எம்சிக்யூஸ் நான் வாங்கிட்டேன் சார்ன்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் இந்த 11 புக்லெட் அவசியம் வாங்கி பாருங்கள், விடாதீங்க. இது இன்னும் ஒரு 2 டேஸில் நான் இதையும் கொடுத்துட்றேன். இது அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸில் வருது, இது 5வது யூனிட்டு, இதையும் கொடுத்துட்றேன் சரிங்களா? சார் இன்னும் நிறைய இருக்கே சார், போட்டுகிட்டே வரப்போகிறேன் பாருங்கள். டக்குன்னு போர்ஷன் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். ஆல்ரெடி முடிச்சிட்டோங்க. அந்த வீடியோலாம் ப்ளேலிஸ்ட் அனுப்புகிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சார் சென்ட் யூஜிடிஆர்பி வீடியோஸ், நான் எதை அனுப்பிச்சாலும் நீங்கள் படிச்சிடணும். ஏன்னா போர்ஷனில் இருக்கிறது தான் அனுப்புவேன் சரிங்களா? ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.